மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. பார்வோனிடத்துல சொன்னதாக வேதத்துல அப்ப இருக்கணும்ல, கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. யாத்திரா 9வது அதிகாரம் 16வது வசனம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலே பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு? யாத்திரா 9வது அதிகாரம் 16வது வசனத்துல சொன்னாரு. அதை திரும்பவும் நமக்கு எங்க ஞாபகப்படுத்துறாரு? ரோமர் 9வது அதிகாரம் 17வது வசனத்துல ஞாபகப்படுத்தி, பார்வோனை ஏன் ஆண்டவரை கடினப்படுத்தினீங்க, பார்வோனை ஏன் ஆண்டவரை கடினப்படுத்தினீங்க, பார்வோன் இதயத்தை ஏன் ஆண்டவரை கடினப்படுத்தினீங்கன்னு கேட்கிறாங்களே கேள்விங்க. அதுக்கு பதிலாக தான் இப்போதுக்கு முன்னால் நம்ம வாசிச்சது. ஆமாவா இல்லையா? இல்லையா? பயங்கரமா முழிக்கிறீங்க. தெளிவா எழுதியிருக்காரு பாருங்க. ஏன் பார்வோன் இதயத்தை கடினப்படுத்தினார்ன்றது வசனம் எழுதியிருக்காரு பாருங்க முன்னாடி. ரோமர் 9வது வாசிச்சோமே 10ல இருந்து. இல்லை வாசிச்சோங்க. இப்போ 10ல இருந்து வாசிச்சோம். 3-4 வாட்டி வாசிச்சோங்க. வேணுங்கிறவங்க வீட்டில் போய் திரும்பி வாசி. ஏன் ஆண்டவர் கடினப்படுத்தினார் அப்படின்னா அவ்வளோ பதிலதான். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இரக்கமா இருந்தாரு. அதே எகிப்தியர் ஜனங்கள் என்ன பண்ணாரு? கொள்ளையிட வச்சாரு. எகிப்தியர் ஜனங்களை கடினப்படுத்தி கொண்டு வந்து கடல்ல எல்லா இராணுவத்தையும் என்ன செஞ்சாரு? மூழ்கடிச்சாரு. அவங்களெல்லாம் யார் உண்டாக்குனது? பிசாசா? எகிப்தியரை யார் உண்டாக்குனா? எகிப்தியரை யாரு கொன்னா? பிசாசா? ஏன்? அவர் இஷ்டம்.